ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். நாளைக்கு நாம வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ் எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு, அதாவது 75 அவுட் ஆஃப் 75 வாங்குறதுக்கான பேசிக் கிளாஸ்ல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். நான் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேன் மேம், நான் இங்கிலீஷ்ல இருக்க எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 799. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ இல்ல மேம், நான் எம்டிஎஸ் எழுதிட்டு அடுத்து வரக்கூடிய ரயில்வே, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சில வரக்கூடிய எல்லா எக்ஸாமே நான் எழுத போறேன், நான் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லாமே கவர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லயே கொடுத்துருப்போம். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. இதோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. உங்களுக்கு எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியா இங்கிலீஷ் தனியா, மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா நீங்க ஜாயின் பண்ணாதீங்க. அப்படி தனித்தனியா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5000க்கு மேல அமௌண்ட் வந்துடும். ஸோ மொத்தமா எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளா இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்ப எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல நீங்க எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் சென்ட் பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ இந்த எரர் ஸ்பாட்டிங் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அந்த 150 கோல்டன் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சாதான் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும். டோட்டலா சொல்ல போனா இங்கிலீஷ்னா வேற சிலபஸ் எதுவுமே கிடையாது. ஒண்ணு வந்து என்னன்னா கிராமர், இன்னொன்னு வந்து ஒக்காபுலரி. சோ இந்த 150 கோல்டன் ரூல்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வெர்ப்னா என்ன, பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, எங்க வந்து நாம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் ப்ரிப்போசிஷன் வராது, சோ எந்த இடத்துல வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணணும், எங்க பாசிவ் வாய்ஸா இருக்கும், சோ அப்படி அது பாசிவ் வாய்ஸா சொல்ல முடியலன்னா அதை என்ன டென்ஸ்ல சொல்லணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த பேசிக் கிளாஸ்ல உங்களுக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? சோ நீங்க டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல போயும் பாத்துக்கலாம், இங்கிலீஷ் கோர்ஸ்லயும் பாத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோலார் ஸ்டார்ம்ஸ் கேன் இம்பாக்ட் எர்த் டுவெல்லர்ஸ் இன் சிக்னிபிகன்ட்லி வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை ரீட் பண்ணும் போதே இதுல எரர் எங்க இருக்கு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோலார் ஸ்டார்ம்ஸ் கேனுங்கிறது என்னது? மாடல். மாடல் வெர்புக்கு அப்புறம் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும். சோ வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ எர்த் டுவெல்லர்ஸ் இன் சிக்னிபிகன்ட்லி வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னிபிகன்ட்லி. சோ ஒரு சிக்னிபிகன்ட்லி வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வெர்பு கூட எல்ஒய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, ஒரு இது கூட எல்ஒய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது என்னவாயிரும்? அட்வெர்ப் ஆயிரும். அப்படிதானே? சரி. ஒரு அட்ஜெக்டிவ் கூட எல்ஒய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது என்னவாயிரும்? அட்வெர்ப் ஆகிரும். அந்த அட்வெர்ப் வந்து எதை குவாலிஃபை பண்ணும்? அட்வெர்ப் வந்து எதை குவாலிஃபை பண்ணும்? ஒரு வெர்பை வந்து குவாலிஃபை பண்ணும். வெர்பை குவாலிஃபை பண்ணிச்சு அப்படின்னா, இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு வெர்புக்கு முன்னாடி எல்ஒய் வச்சு வருது அப்படின்னா, எல்ஒய் வச்சு வருதுன்னா அது அட்வெர்பு. நம்ம சின்ன வயசுல படிச்சது எல்ஒய்ல முடிஞ்சாலே அது அட்வெர்பு தான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒரு 70% அது ஒர்க் அவுட் ஆகும். அட்வெர்ப்னாலே எல்ஒய்ல தான் முடியும். மீதி 30% அட்வெர்ப் பாத்தீங்கன்னா எல்ஒய்ல முடியாது. அது எல்லாமே நான் உங்களுக்கு கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு வெர்பை குவாலிஃபை பண்றது என்னன்னா அட்வெர்ப். அப்ப வெர்புக்கு முன்னாடி தான் என்ன இருக்கணும்? அட்வெர்ப் இருக்கணும். இங்க என்ன இருக்கு? வேஸ்ன்னு இருக்கு. வேஸ்ங்கிறது உங்களுக்கு என்னது? நவுன். இது வந்து வெர்பு கிடையாது. என்னது? நவுன். அப்போ ஒரு நவுன் இருக்கு அப்படின்னா தமிழ்ல பெயர் சொல்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நவுன் இருக்குன்னா அந்த நவுனை ஒருத்தங்க குவாலிஃபை பண்ணுவாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். நவுனை குவாலிஃபை பண்றவங்களுக்கு பேரு அட்ஜெக்டிவ். வெர்பை குவாலிஃபை பண்றவங்களோட பேர் வந்து அட்வெர்ப். அப்ப இங்க இருக்கிறது உங்களுக்கு நவுன் இருக்கு. நவுன் வந்து என்னது? வேஸ்ங்கிறது நவுனு. அப்ப இந்த நவுனை குவாலிஃபை பண்றது யாரு? ஒரு அட்ஜெக்டிவ் குவாலிஃபை பண்ணணும். அப்ப இங்க எதுல முடிஞ்சிருக்கு? எல்ஒய்ல முடிஞ்சிருக்கு. அப்ப அட்வெர்ப் வந்திருக்கு. அப்ப இதுதான் இந்த இடத்துல என்னன்னு சொல்லிடலாம்? எரர்னு சொல்லிடலாம். அப்ப இந்த எரரை கரெக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? சிக்னிபிகன்ட்லிங்கிறது அட்வெர்ப். அப்போ அட்ஜெக்டிவ் என்ன வரும்? சிக்னிபிகன்ட்.
சிக்னிபிகன்ட் தான் உங்களுக்கு என்னது அட்ஜெக்டிவ். அப்ப இந்த இடத்துல சிக்னிபிகன்ட்லி வராது, சிக்னிபிகன்ட் வரும். ஓகேவா? சிக்னிபிகன்ட்லி வேஸ் நீங்க ரீட் பண்ணும் போதே அது தெரியுது அந்த இடத்துலதான் எரர் இருக்குன்னு. அப்ப சிக்னிபிகன்ட்லி வேஸ் கிடையாது, சிக்னிபிகன்ட் வேஸ். சிக்னிபிகன்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ், வேஸ்ங்கிறது நவுன். அப்போ ஒரு நவுனை ஒரு அட்ஜெக்டிவ் தான் குவாலிஃபை பண்ணும். ஒரு வெர்பை குவாலிஃபை பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வெர்ப். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த இடத்துல எரர் எந்த இடத்துல இருக்கு? சிக்னிபிகன்ட்லி வேஸ் வந்து கிடையாது, சிக்னிபிகன்ட் வேஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இட் வாஸ் எ விண்டி ஆட்டம். ஏன் இருக்கா? ஏங்கிறது உங்களுக்கு என்னது? ஆர்டிகிள். ஏக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா நவுன் தான் இருக்கும். ஓகேவா? எ விண்டி ஆட்டம் டே அண்ட் லீவ்ஸ் were fallen rapidly from the trees. ஓகேவா? சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காத்தடிக்கக்கூடிய ஒரு காலம், ஒரு ஆட்டம். ஓகேவா? சோ ஒரு இலையுதிர் காலமா இருக்கு. ஓகேவா? ரொம்ப காத்தடிக்குது, இலையுதிர் காலமா இருக்கு. அதனால மரத்துல உள்ள இலைகள் எல்லாமே கீழே விழுது. ஓகே, சோ அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? அண்ட் லீவ்ஸ்ங்கிறது என்னது? உங்களுக்கு நவுன், இலைகள். சோ வேர் ஃபாலன். சோ வேர் கூட நம்ம வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ நம்ம பாசிவ் வாய்ஸா மாத்தும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது என்ன போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்பு கூட என்ன பண்ணுவோம்? ஹெல்பிங் வெர்பு கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். எப்போ? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா மாத்தும் போது. அதாவது ஒரு வெர்போட தேர்ட் ஃபார்ம் வருது, இல்ல பி பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வருதுன்னா அது பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்கேயும் வெர்பு இருக்கு, வேர்ன்னு இருக்கு. சோ லீவ்ஸ்ங்கிறது என்னது? உங்களுக்கு ப்ளூரல் நவுனு. அப்போ ப்ளூரல் வெர்பு தான் வரணும். சோ ப்ளூரல் வெர்பு போட்டாங்க. சப்போஸ் இங்க வந்து வேற ஏதாவது இருக்கு, சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா சிங்குலர் வெர்பு வரணும். சோ வாஸ் வந்திருக்கும். இங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கு? ப்ளூரல் வெர்பு இருக்கு. லீவ்ஸ், வேர், ஃபாலன் இருக்கு. ஃபாலன்ங்கிறது என்னது? வெர்போட தேர்ட் ஃபார்ம், வெர்போட தேர்ட் ஃபார்ம். அப்ப வேர் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம்னா அது பாசிவ் வாய்ஸா இருக்கும். சோ ஆக்டிவ் வாய்ஸ் வேற, பாசிவ் வாய்ஸ் வேற. ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா மாறுது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்குன்னா அது யாராலாவது செய்யப்பட்டிருக்கும், இவரால் செய்யப்பட்டது. சோ கடிதம் என்னால் எழுதப்பட்டது. ஓகே, சோ ஐ ரோட் எ லெட்டர். ஐ ரோட் ஏ லெட்டர்ங்கிறது என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். நான் கடிதம் எழுதினேன் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். கடிதம் என்னால் எழுதப்பட்டது, யாராவது ஒரு டூயர் இருப்பாங்க அந்த இடத்துல. சோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இங்க பாசிவ் வாய்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, யாராலையுமே இது நடக்கல. அப்ப இதை நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். ஓகேவா? சோ அந்த இடத்துல இலையுதிர் காலமா இருந்ததுனால இலைகள் எல்லாமே விழுந்து கொண்டு இருந்தது, இலைகள் எல்லாம் விழுந்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவோம். அப்ப பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்திருக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும். பாஸ்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ் அல்லது வேர் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து வாஸ் அல்லது வேர் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா வாஸ் போடணும், அந்த சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா வேர் போடணும், வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் போடணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் நம்ம படிச்ச ரூல். அப்படிதானே? இதுதான் என்னது? பாஸ்ட் கண்டினியூஸோட ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன வரணும் உங்களுக்கு? லீவ்ஸ் வேர் ஃபாலன் அப்படின்னு வரக்கூடாது, இது வெர்போட தேர்ட் ஃபார்ம். வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம்னா என்ன வரும்? லீவ்ஸ் வேர் ஃபாலிங் அப்படின்னு வரணும். அப்ப இந்த இடத்துல எரர் என்னது? லீவ்ஸ் வேர் ஃபாலிங் ரேபிட்லி ஃப்ரம் த ட்ரீஸ். நீங்க வந்து எப்பவுமே பார்க்கும்போது வாஸ் இல்லைன்னா வேர் கூட வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வருதான்னு பாருங்க. வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சுன்னா அந்த டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சப்போஸ் வெர்பு கூட அந்த ஹெல்பிங் வெர்பு கூட வாஸ் அல்லது வேர் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் வருதுன்னா அது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும். அப்ப அந்த சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. அப்போ அது பாசிவ் வாய்ஸ்ல இல்ல அப்படின்னா இந்த இதுக்கு நார்மல் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வந்து மாத்தி விட்டுருங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்ப எரர் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீவ்ஸ் வேர் ஃபாலன் கிடையாது, வேர் ஃபாலிங். அப்போ ஆப்ஷன் பி ல தான் என்ன இருக்கு? எரர் இருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இதுலயும் எந்த இடத்துல எரர் வரும் அப்படிங்கிறது தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். சோ என்ன சொல்லியிருக்காங்க? எ மேன் டென்ஸ் டு எ மேன். எ மேன்ங்கிறது என்னது? சப்ஜெக்ட், ஒரு மனிதன். எ மேன் டென்ஸ். எ மேன்னா யாரு? ஒரு மனிதன். ஒரு மனிதன்னா என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணும்? சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும். அப்போ வெர்பு கூட எஸ் டென்ஸா அது என்னது? சிங்குலர் வெர்பு. அப்ப இது கரெக்டா இருக்கு. எ மேன்ஸ் டென்ஸ் டு ஒன் ஆஃப் த ஹார்சஸ்.
சோ இதுவும் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல கேட்பாங்க. ஒன் ஆஃப் த கூட என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கூட என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூரல் நவுன் தான் வரும், ப்ளூரல் ஃபார்ம் தான் வரும். ஒன் ஆஃப் த இருக்குன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது ப்ளூரல் நவுன் தான் வரும். ஏன்னா சில நேரம் இந்த இடத்துல என்ன கொடுத்துருவாங்கன்னா ஒன் ஆஃப் த ஹார்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க, ஒன் ஆஃப் த ஹார்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. சோ பிகினர் என்ன புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா ஒன் வந்திருக்கு, ஒன் வந்திருந்தா அப்ப சிங்குலர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. சோ அப்படி கிடையாது, இது ரொம்ப முக்கியமானது. நிறைய இடத்துல இப்ப இந்த இடத்துல எரர் இல்ல, ஒன் ஆஃப் த ஹார்சஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹார்ஸ் கொடுத்தாங்கன்னா இது எரர்ன்னு சொல்லிடலாம். ஒன் ஆஃப் த கூட நோட் பண்ணிக்கோங்க, ஒன் ஆஃப் த கூட எப்பவுமே என்ன வரும், ப்ளூரல் நவுன் தான் வரும். ஒன் ஆஃப் த பிளஸ் ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த வந்துட்டாலே, ஏன்னா நிறைய பேர்ல இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எ மேன் டென்ஸ் டு ஒன் ஆஃப் த ஹார்சஸ், நிறைய ஹார்ஸ்ல ஒரு ஹார்ஸை எடுக்கிறாங்க. அப்போ ஒன் ஆஃப் த வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர்றது என்னதுன்னா ப்ளூரல் ஃபார்ம் தான் வரணும், ப்ளூரல் நவுன் தான் வரணும். ஸோ அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு எரர்ல கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஆஃப்டர் இட்ஸ் ட்ரைனிங் அட் எ ஸ்டட் ஃபார்ம். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு ரெண்டு இதுக்கு, இப்போ மணி அப்படின்னு ஒரு நேம் சொல்றேன் அப்படின்னா இது மணி. ஓகேவா? சோ மணிஸ், மணிஸ், சோ மணிஸ் பென். ஓகேவா? சோ திஸ் இஸ் மணிஸ் பென்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல எங்க பாருங்க மணின்னு இருக்கு, அந்த மணிங்கிற நேம் மேல ஒரு ஒரு கோடு போட்டு நான் எஸ் போட்டேன்னா என்ன அர்த்தம், இது மணியுடையது. ஓகேவா? சோ மணிஸ் பென், மணிஸ் பேக், மணிஸ் புக். சோ இந்த மாதிரி ஒரு அப்பாஸ்ட்ரபி போட்டு ஒரு எஸ் சேர்த்தேன் அப்படின்னா அவங்க பொசசிவ், இது இவங்களோடது அப்படின்னு வரும். இப்ப இதே இது இட்டு பாருங்களேன், நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம் இட்டுன்னு இருக்கும், இந்த மாதிரி இட்ஸும் பார்த்திருப்போம், இந்த மாதிரி இட்ஸும் பார்த்திருப்போம். அப்போ நாம என்ன நினைப்போம்னா ஒரு இது மேல அப்பாஸ்ட்ரபி போட்டிருந்தாலே, ஒரு நவுன் மேல அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டாலே அது பொசசிவ் தான் நினைப்போம். ஆனா அது வந்து இப்போ ஒரு நேம் வருது மணி, மணிஸ். அதே மாதிரி கீதா, கீதாஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீதா உடைய, மணி போட்டு அது மேல அப்பாஸ்ட்ரபி போட்டு ஒரு எஸ் போட்டிருந்ததுன்னா மணியினுடைய, அப்போ அவனோட பொசசிவ் அவனுடையன்னு வருது. அதே இட்டு போட்டு அது மேல அப்பாஸ்ட்ரபி போட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டீஸ், இட்டீஸோட ஒரு சுருக்கமான வடிவம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டு போட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போடுறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிகினர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா இட்டு போட்டு அதுல அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டிருந்தா அதனுடைய அப்படின்னு அர்த்தம்னு புரிஞ்சிருப்பாங்க. சோ அப்படி புரிஞ்சுக்கிடாதீங்க, அது தப்பு. இட்டு போட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா இட் இஸ் இல்ல இட் ஹேஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இது. ஓகேவா? அப்போ இதுக்கான பொசசிவ் ஃபார்ம் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்டு பக்கத்துல ஒரு எஸ் சேர்த்தா இதுதான் என்னதுன்னா பொசசிவ் ஃபார்ம். இட்ஸ், இட்ஸ்னா என்னதுன்னா அதனுடைய, இதுதான் என்னது பொசசிவ் ஃபார்ம். இப்போ மணி, கீதா அந்த மாதிரி நேம் சொல்லியிருக்கோமா, சோ அப்ப அப்படி சொல்லும்போது அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டோம்னா பொசசிவ் வந்துடும். அதே இட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டோம்னா இட் இஸ், இட் ஹேஸ் ஓட ஒரு சுருக்கமான வடிவம் தான் இது. ஓகேவா? அப்ப இதோட பொசசிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டு பக்கத்துல ஒரு எஸ் போடணும், அதுதான் அதோட பொசசிவ் ஃபார்ம். இப்ப நல்லா பாருங்க, இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் ட்ரைனிங் அட் எ ஸ்டட் ஃபார்ம். இட்ஸ் ட்ரைனிங், அந்த குதிரையோட ட்ரைனிங் எங்க நடக்குது, அந்த ஸ்டட் ஃபார்ம்ல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டட்னா என்ன, ஏதோ ஒரு வீரியமான பண்ணை அந்த மாதிரி சொல்லலாம், ஒரு பயங்கரமான ஒரு பண்ணைன்னு இருக்கு, ஒரு ட்ரைனிங் நடக்கக்கூடிய ஒரு பண்ணையில நடக்குது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல மீனிங்க பாருங்க, ஆஃப்டர் இட்ஸ், இட்ஸோட ஃபார்ம் என்ன, இட் இஸ் ட்ரைனிங். இட் இஸ் ட்ரைனிங் தான் சொல்லுவோம், அதனுடைய ட்ரைனிங்னு சொல்லுவோமா, இந்த இடத்துல இட் இஸ் ட்ரைனிங்னு சொல்லுவோமா? இப்ப என்ன சொல்லுவோம், a man tends to one of the horses after its training at a stud farm. சோ இதுல என்ன இருக்கு, அதனுடைய ட்ரைனிங் தானே வரும், ஆஃப்டர் இட்ஸ் ட்ரைனிங். இட்ஸ் ட்ரைனிங்கிறது எதை குறிக்கும், அதனுடைய ட்ரைனிங். இப்போ நான் சொன்ன மாதிரி கீதாஸ் ட்ரைனிங் அப்படின்னா கீதாவோட ட்ரைனிங். அப்ப இங்க இட்டுங்கிறது யாரை குறிக்கும், ஒரு குதிரையோட ட்ரைனிங்கை குறிக்கி, ஒரு குதிரையை குறிக்கி. அப்ப அதனுடைய அப்படிங்கும் போது அந்த குதிரையுடைய, அப்ப இட்ஸ் என்ன வரும், அப்பாஸ்ட்ரபி போட்டிருந்தா இட் இஸ்ன்னு அர்த்தம் ஆயிரும், அதனுடைய பொசசிவ் தான் குறிக்கி. அப்ப இந்த இடத்துல இந்த இட்ஸ் வராது, இந்த இட்ஸ் தான் வரும். ஓகேவா? ஏன்னா இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எப்படி ஒன் ஆஃப் த ஹார்சஸ் போடுறதுக்கு பதிலா ஒன் ஆஃப் த ஹார்ஸ் போட்டு எரர் போடுவாங்களோ அதே மாதிரி இட்ஸ் போட வேண்டிய இடத்துல அப்பாஸ்ட்ரபி போட்டு இதுவும், அப்பாஸ்ட்ரபி போட வேண்டிய இடத்துல இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, அப்பாஸ்ட்ரபி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பொசசிவ் கிடையாது, இட் இஸ், இட் ஹாஸ் ஓட ஒரு ஷார்ட் ஃபார்ம். அப்பாஸ்ட்ரபி போடாம எஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுதான் பொசசிவ், அதனுடைய அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். அப்ப இங்க யாருடைய ட்ரைனிங், குதிரையோட ட்ரைனிங், குதிரையினுடைய இல்ல அதனுடைய ட்ரைனிங். ஓகே? அப்ப இந்த இடத்துல எந்த இட்ஸ் வரும் புரிஞ்சிருச்சா? அப்ப எரர் எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏல தான் எரர் இருக்கு. சோ இந்த இட்ஸ் வராது, ஐடிஎஸ் இட்ஸ் தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, சதர்ன் ஸ்டேட்ஸ். ஓகேவா? சோ தென் மாநிலங்கள், சதர்ன் ஸ்டேட்ஸ், தென்
மாநிலம். தென் மாநிலம்னு சொல்லல, சதர்ன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேட்டை பத்தி சொல்றாங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா நிறைய, அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸ் தென் மாநிலங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ் ஹேஸ் மேட். ஓகேவா? அப்ப ஹேஸ் கூட என்ன வரணும்? வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும்னு சொல்லியிருக்கேன். வெர்போட தேர்ட் ஃபார்ம் கரெக்டா இருக்கு. ஆனா இன்னொரு எரர் இருக்கீங்க. என்ன எரர்? டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எரர். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னா என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணணும். ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வெர்பை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ இதுல ஹேஸ் பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம்ங்கிறது என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னது? ஹேஸ் அல்லது ஹேவ் பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் போடுவோம். சப்ஜெக்ட் கூட ஹேஸ் அல்லது ஹேவ் பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் போட்டோம்னா அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அப்போ இங்க சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா சிங்குலர் வெர்பு, சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா என்னது? ப்ளூரல் வெர்பு. ஹேஸ்ங்கிறது என்னது? சிங்குலர் வெர்பு. இது ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? வெர்புல எஸ் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்குலர், வெர்புல எஸ் சேரல அப்படின்னா அது வந்து ப்ளூரல். இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, தென் மாநிலங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாநிலங்கள்ங்கும் போது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஆயிருது? ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆயிருது. ப்ளூரல் சப்ஜெக்ட் என்ன வெர்பை ஃபாலோ பண்ணணும்? ப்ளூரல் வெர்பை ஃபாலோ பண்ணணும். அப்ப இங்க ஹேஸ் ஹேவ் இருக்கு, ரெண்டுல எது ப்ளூரல் வெர்பு? ஹேவ் தானே ப்ளூரல் வெர்பு. அப்ப இங்க ஹேஸ் வரக்கூடாது இல்லையா? அப்ப இங்க நம்ம என்ன போட்டுடலாம்? ஹேவ்னு போட்டுடலாம். அப்ப இதுதான் எரர். அடுத்து இருக்கிறத ரீட் பண்ண வேண்டாம், டக்குன்னு குயிக்கா ஒரு செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். Southern states have made an impressive comeback in the latest ranking. ஓகேவா? இப்ப இங்க என்ன வருவாங்க? ஹேஸ் மேடு வராது, ஹாவ் மேடு தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டில தான் எரர் இருக்குன்னு சொல்லிடலாம். தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சப்போஸ் இந்த இடத்துல மேடுக்கு பதிலா மேக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஹேஸோ ஹேவோ வருதுன்னா வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ எப்படினாலும் கொடுக்கலாம். சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பு போட வேண்டிய இடத்துல ப்ளூரல் வெர்பும், ப்ளூரல் வெர்பு போட வேண்டிய இடத்துல சிங்குலர் வெர்பும் கொடுத்திருப்பாங்க. இல்ல இல்ல வெர்போட தேர்ட் ஃபார்ம் போட வேண்டிய இடத்துல வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மையோ செகண்ட் ஃபார்மையோ மாத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? மிஸ்டர் கோஷ் இஸ் சீனியர் தேன் மிஸ்டர் சென். ரீட் பண்ணும்போது என்னவோ கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கிராமர் ரூல்னு வந்துட்டா இது வந்து தப்பு. ஏன்னா நாம வந்து தேனுங்கிறது எங்க இது பண்ணுவோம்? ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது நாம வந்து தேன் யூஸ் பண்ணுவோம். சோ தேன் எங்க யூஸ் பண்ணணும், டூ எங்க யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மிஸ்டர் கோஷ் இஸ் சீனியர் தேன் மிஸ்டர் சென், சோ ஹி மஸ்ட் பி ப்ராம்ப்டட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மிஸ்டர் கோஷ்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், சோ சிங்குலர் வெர்பு இஸ் போட்டிருக்காங்க. சோ சீனியர் போட்டிருக்காங்க, சீனியருக்கு அடுத்து தேன் போட்டிருக்காங்க. சோ சீனியருக்கு அடுத்து எப்பவுமே ப்ரிப்போசிஷன் தேன் வராது, டூ தான் வரும். இதை எப்படி மேம் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனியர், ஜூனியர், சுப்பீரியர், அதே மாதிரி போஸ்டீரியர், ஆன்டீரியர், ப்ரியார் இந்த மாதிரி கொடுத்து ஐஓஆர்ல எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐஓஆர்ல முடிஞ்சிருக்கு சீனியர், ஜூனியர், ப்ரியார் இந்த மாதிரி ஐஓஆர்ல முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் தேன் கிடையாது, டூ தான் போடணும். ஆனா கண்டிப்பா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ல இங்க தேன் தான் போட்டு காட்டுவாங்க. அப்பதான் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டு டூ போட முடியும். ஓகேவா? மிஸ்டர் கோஷ் இஸ் சீனியர் டு மிஸ்டர் சென். ஓகேவா? அப்போ சீனியர் எப்பவுமே எதை ஃபாலோ பண்ணும்? சீனியர், ஜூனியர், ப்ரியார், சுப்பீரியர், போஸ்டீரியர், ஆன்டீரியர் இது எல்லாமே எதை இது பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூவை தான் ஃபாலோ பண்ணும். அப்ப தேன் வரக்கூடாது. எல்லாமே அந்த கோல்டன் ரூல்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க. சோ he must, he must be prompted. பிக்கு அப்புறம் எப்பவுமே வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க. பிக்கு அடுத்து இப்போ சப்போஸ் இந்த இடத்துல மிஸ்டர் கோஷ் இஸ் சீனியர் தேனுக்கு பதிலா டூனே போட்டிருக்காங்க, டூ மிஸ்டர் சென், சோ ஹி மஸ்ட் பி, பிக்கு அடுத்து ப்ரமோட், சாரி ப்ராம்ப்ட்னு சொல்றேன்னா ப்ரமோட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ பி ப்ரமோட்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது எரர். எப்பவுமே பிக்கு அடுத்து என்ன வரணும்னா வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். நோட் பண்ணிக்கோங்க. பி இருக்குன்னா பிக்கு அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். இதே சென்டென்ஸ்ல எப்படினாலும் எரர் கொண்டு வரலாம். ஓகே, ஹி மஸ்ட் பி ப்ராம்ப்டட் ஃபர்ஸ்ட். ஓகே, சாரி, ஹி மஸ்ட் பி ப்ரமோட்டட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ அது அவர் வந்து சீனியரா இருக்கிறதுனால அவரை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ப்ரமோட் பண்ணுவாங்க. ஓகே, புரிஞ்சிருச்சா? அப்ப சீனியர் டூ வரணும், சீனியர் சுப்பீரியர் அதுக்கு டூ வரணும், நோட் பண்ணிக்கோங்க. பிக்கு அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க எரர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன், தேனுக்கு பதிலா நம்ம என்ன போடணும்? டூ போடணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா?
இந்த கொஸ்டின்ல பாருங்க ரொம்ப ஃபேமஸான எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ரவி டோல்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரவி டோல்டு பாஸ்ட் டென்ஸ். யாருக்கிட்ட சொல்றான்? அவனோட சப்ஜெக்ட் வெர்பு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். ஸோ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தட் he would return back soon. இது ரொம்ப ஃபேமஸான எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ரிட்டர்ன் ரிட்டர்னால என்னது? திருப்பி வர்றது, திரும்ப வர்றதுதான். பேக்னால என்னது? திருப்பி வர்றதுதான். அப்படிதானே? சோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ரிட்டர்னாலும் திருப்பி வர்றதுதான், பேக்னாலும் திருப்பி வர்றதா. அப்ப இந்த ரிட்டர்னும் பேக்கும் என்ன பண்ணக்கூடாது? சேர்ந்து சொல்லக்கூடாது. சொன்னதே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். ரிட்டர்னாலும் நான் திருப்பி வந்துருவேன், நான் சீக்கிரம் வந்துருவேன் அப்படிங்கிற அர்த்தம் தான். பேக் சூன், ஹி வுட் பேக் சூன் அப்படின்னாலுமே என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் திருப்பி வந்துருவான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப ரிட்டனும் பேக்கும் சேர்ந்து வரக்கூடாது. நோட் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் பேக்னு நாம சொல்லக்கூடாது. ஹி வுட் ரிட்டர்ன் சூன் தான் சொல்லணும். அப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் இருக்கு. இந்த பேக்கை எடுத்து விட்டுருங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ரெண்டுமே ஒரே மீனிங் தான் குறிக்கும். ரிட்டர்ன் பேக்னாலும் என்ன அர்த்தம்? நான் திருப்பி வந்துருவேன்னு அர்த்தம். பேக்னாலும் என்னது? திரும்ப வர்றதுதான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எரர் என்னன்னா இந்த பேக் வரக்கூடாது. சோ ரிட்டர்ன் சூன். ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல என்னது? ஆப்ஷன் பி ல தான் எரர் இருக்கு. ஓகே. சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ விஷ் ஐ ஆம் த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நாம சின்ன வயசுல சொல்றது. நான் மட்டும் இந்த ஸ்கூலோட பிரின்சிபலா இருந்தா, நான் மட்டும் இந்த நாட்டோட ஜனாதிபதியா இருந்தா, நான் மட்டும் அப்படி இருந்தா, நான் இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ நான் மட்டும் சிங்கமா இருந்திருந்தா, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் அப்படி இருந்தா, இப்படி இருந்தா, எனக்கு அப்படி ஆகணும்னு நம்ம ஒரு இமேஜினரி இது சொல்லுவோம். ஒரு கற்பனையான இதுல சொல்லுவோம். நான் மட்டும் அந்த மாதிரி இருந்தா, நான் மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தா, அந்த மாதிரி சொல்லுவோம். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இமேஜினரி, கற்பனையா சொல்றது. அப்ப அந்த கற்பனையில சொல்றது எல்லாத்துக்குமே வெர்பு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ புரியுதா? அப்ப இந்த இடத்துல என்ன எரர் இருக்கு? ஐ விஷ். ஐ விஷங்கிறது அவனோட விருப்பம். இது ஒரு கற்பனை தான். அவனுக்கு இப்பதான் 5 வயசு ஆகுது. சோ 5 வயசு பையனை, சோ 5 வயசு ஆகுது, இல்ல ஒரு 10 வயசு ஆகுது, இல்ல ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனை போய் எப்படி பிரின்சிபலா உட்கார வைப்பாங்க? அப்ப அது ஒரு கற்பனையான சென்டென்ஸ் தான். ஐ விஷ் ஐ எம் த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல். அப்போ இந்த இடத்துல ஐ எம் வராது, ஐ வேர்னு வரும். ஸோ இமேஜினரி சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே, ஒரு கற்பனையான சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே நாம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல எரர் எங்க இருக்கு? ஸோ இந்த இடத்துலதான் எரர் இருக்கு. ஸோ ஒரு கற்பனையான சென்டென்ஸ் இமேஜின் பண்றோம். நான் ஒரு சிங்கமா இருந்தா, நாம மனுஷங்க, நாம எப்படி சிங்கமா மாற முடியும்? அப்ப அது ஒரு கற்பனை தானே. அப்ப இந்த இடத்துல எரர் எங்க இருக்கு? ஐஎம் கிடையாது, ஐ வேர். சோ கற்பனையா ஏதாவது சொல்றோம்னா அந்த வேர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ எக்ஸ்பெக்ட் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. சோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணணும். ஐங்கிறது என்னது? சிங்குலர். சோ ஐ எக்ஸ்பெக்ட். ஓகே. கரெக்டா போட்டிருக்காங்க. ஈச் ஸ்டூடெண்ட்ஸ். சோ ஈச் ஸ்டூடெண்ட்ஸ், இது நிறைய இடத்துல இந்த எரர் கொடுப்பாங்க. ஈச்சுங்கிறது, ஈச்சுக்கு அப்புறம் எப்பவுமே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்குலர் நவுன் தான் வரும். என்ன வரும்? சிங்குலர் நவுன் தான் வரும். ஓகேவா? ஐ எக்ஸ்பெக்ட் ஈச் ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். ஈச் அப்படிங்கும் போது யாரு? ஒவ்வொருத்தருக்கும். அப்போ ஒண்ணு ஒன்னாதான் வரும். அப்போ ஒண்ணு அப்படிங்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்குலர் தான். அப்போ ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாது. சிங்குலர்னா என்ன வரணும்? ஈச் ஸ்டூடெண்ட்னு வரணும். அப்ப ஈச்சுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் தான் வரணும். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? ஐ எக்ஸ்பெக்ட் ஈச் ஸ்டூடெண்ட் பிரசன்ட் ஹியர். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இங்க இருக்கணும். டு லிசன் கேர்ஃபுல்லி டு த இன்ஸ்ட்ரக்ஷன் ஐ எம் கிவிங். நான் என்ன சொல்றேனோ அதை எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? ஈச்சுக்கு அடுத்து எப்பவுமே என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்குலர் நவுன் தான் வரணும். சோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ கரெக்டா அந்த கோல்டன் ரூல்ஸை படிச்சிட்டீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கோல்டன் ரூல்ஸ் படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு சப்ஜெக்ட் எது, வெர்ப் எது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிடும். சப்ஜெக்ட் வெர்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா என்னன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அந்த டாபிக்லயும் ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த சப்ஜெக்ட் வெர்பை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் எரர் ஸ்பாட்டிங்கோட ரூல்ஸும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் அதேதான் கிராமர் ரூல் வச்சே நிறைய ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் fill in the blanks ஒரு டாபிக் இருக்கு. சோ அதுலயும் பாத்தீங்கன்னா மீனிங் தெரியலனா
தெரியலனாலுமே சிலதை கிராமர் ரூல் வச்சு நீங்க வந்து எலிமினேட் பண்ணியே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். சப்போஸ் இந்த டாபிக்ஸ் நம்ம யூடியூப்ல நமக்கு இன்னும் ஒரு 30 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. சோ இதுக்குள்ள நம்ம அப்லோட் பண்ண முடியலனாலுமே நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம யூடியூப்லங்கும் போது இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே கொண்டு போற மாதிரி இருக்கு. அப்போ மேபி 1 or 2 டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆகிரும். சோ இல்ல மேம் நான் சீக்கிரம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல எல்லாமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் நான் டீச் பண்ணிருப்பேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப என்னென்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேனோ அது எல்லாமே உங்களுக்கு அதுலயே நான் வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 வாரம் ஆகிரும். ஏன்னா இது போகையும் 150 ரூல்ஸ் தான் பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ளேயே அந்த ஒரு ரூலுக்குள்ளேயே நிறைய ரூல் வரும். அதை நல்லா தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அந்த கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சிருச்சுனாலே அந்த கொஸ்டின் அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது அதுக்கான மீனிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ மீனிங் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸி தான். ரெண்டே ரெண்டு, ஒன்னு கிராமரு, இன்னொன்னு மீனிங் தெரியணும். அதாவது ஒக்காபுலரி நல்லா தெரியணும். தெரிஞ்சிருச்சுன்னா போதும், இங்கிலீஷ்ல கண்டிப்பா ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெய்லி போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் வாங்கணும் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல கொடுத்துருக்கக்கூடிய இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே அதுல பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஏன்னா இப்போ நமக்கு 30 நாள் தான் டைம் இருக்கு. சோ பேசிக்ல இருந்து நம்மளால யூடியூப்ல டீச் பண்ண முடியாது. அதனாலதான் ஆப்ல பேசிக்ல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்களோ டார்கெட் கிளாஸஸ் வரைக்கும் எல்லாமே டீச் பண்ணியாச்சு. சோ இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸும் நான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், வெறும் 799 தான். ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்க இப்ப இங்கிலீஷ்க்கு மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னா வெறும் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னா இங்கிலீஷ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீசனிங் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாயிரும். ஸோ ஒரு 5000 4000 கிட்டயே வந்துடும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், எல்லாமே வேணும் மேம், நான் எல்லா எக்ஸாமே ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஒரு டைம் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஒரு டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருவோம். எதுக்காகனா எக்ஸாம் வந்து டிலே ஆனாலும் சரி, அதே மாதிரி ஒரு சின்ன லெவல் போஸ்டிங் வந்து வாங்கிட்டாலும் சரி, அதுக்கு அடுத்த லெவல் போறதுக்காகவும் தான் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருக்கோம். ஓகே, இந்த கிளாஸஸ் பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட். இந்த மாதிரி என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 10 டேஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா செப்டம்பர் தான் லாஸ்ட் மந்த். ஸோ இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அபிஷியல் கேலண்டர்லயே அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்டிபிசிக்கான 4 மாசத்துக்கான ஸ்டடி பிளானும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இப்பவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. மெசேஜ் அனுப்புனதும் அவங்க சொல்லக்கூடிய ஃபீஸை வந்து பே பண்ணிருங்க. நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்களோ அதுக்கான ஃபீஸை பே பண்ணிருங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டைரக்டாவே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிருங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஆப்ல போய் டைரக்டா ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். தெளிவா சொல்லிருந்தேன். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் ஆப்ல இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா 1799 பே பண்ணா போதுமானது. டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுவீங்க இல்லையா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, அவங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 பே பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா ஆப்ல 1100 ரூபாய் இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ டீமுக்கு டைரக்டா பே பண்ணீங்கன்னா வெறும் 799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. இது எதுக்காக ஆப்ல அதிகமா இருக்குங்கிறதுக்கும் நிறைய டைம் வீடியோல சொல்லிட்டேன். பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறினதுனால ஆப்ல பிரைஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். ஸோ நீங்க டைரக்டா ஜிபே பண்ணிருங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பத்தின அப்டேட் எல்லாமே டெலிகிராம் குரூப்ல தான் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.